ரத்தத்தில் ஊறிய சொத்து வெறி, கூலிப்படையை ஏவி அண்ணனின் கதையை முடிக்க மாஸ்டர் பிளான். தம்பியின் மர்டர் ஸ்கெட்சில் இருந்து நூலிழையில் உயிர் தப்பியவர், எலி பேஸ்டை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற சோகம். கையில் விஷபாட்டிலுடன் வீடியோ வெளியிட்ட நபரின் நிலை என்ன? பின்னணியில் யார்? இரவு நேரம் வீட்டில் இருந்த நபர் ஒருத்தரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அவரோட ஃப்ரெண்ட் சுரேஷ்ங்கிறவரு ஒரு வீடியோவை அனுப்பியிருக்கார். அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த நபர் நண்பன் அனுப்பியிருந்த வீடியோவை பார்த்துட்டு பதற்றமாக இருக்கார். அதுல கையில விஷ பாட்டில வச்சுக்கிட்டு தான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னும் தன்னோட அம்மாவை புதைச்ச இடத்திலேயே தன்னையும் புதைச்சிருங்கன்னு உருக்கமா பேசி ஒரு வீடியோவை அனுப்பியிருக்காரு சுரேஷ். அந்த வீடியோவை பார்த்த அடுத்த நொடியே அந்த நபர் சக நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு சுரேஷோட வீட்டுக்கு போக அங்க சுரேஷ் வாயில நுரை தள்ளியபடி மயக்கத்துல கிடந்திருக்கார். உடனடியா அவரை மீட்ட நண்பர்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. சூசைட் கேஸ்ங்கிறதால மருத்துவர்கள் போலீஸுக்கும் தகவல் சொல்லிட்டு சுரேஷுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ்காரங்க மயக்கத்துல இருந்து கண் முழிச்ச சுரேஷ் கிட்ட விசாரணை பண்ணாங்க. அதுலதான் சுரேஷோட தற்கொலை முயற்சிக்கு என்ன காரணம், இவரோட இந்த விபரீத முடிவுக்கு பின்னால யார் இருக்காங்கிற விஷயமெல்லாம் வெளியே வந்துச்சு. கடலூர் காட்டுமன்னார் கோயில்ல உள்ள உடையார்குடி பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தசாமி. இவருக்கு 2 மகன்கள், 1 மகள். அதுல மூத்த மகன் தான் சுரேஷ். மனைவி உயிரிழந்ததுக்கு அப்புறம் 3 பிள்ளைகளுக்கும் பாதி சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டாரு கோவிந்தசாமி. தனக்கு ஒரு பங்கு வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற இடத்தை பங்கு பிரிச்சு கொடுத்துட்டார். ஆனா இளைய மகன் ரமேஷுக்கு கல்யாணமாகி மனைவி குழந்தைகளோட தனியா வசிச்சுட்டு வந்திருக்கார். மூத்த மகன் சுரேஷுக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் குடும்ப பிரச்சனை காரணமா மனைவி பிரிஞ்சு வாழ்ந்து வர்றதால அப்பா கோவிந்தசாமி கூட தான் ஒரே வீட்டுல இருந்திருக்காரு. இதுக்கிடையில அப்பாவோட காலத்துக்கு அப்புறம் அவர் இருக்கிற வீடும் சுத்தி இருக்கிற இடமும் யாருக்கு அப்படிங்கறதுல அண்ணன் தம்பிக்கு நடுவுல பிரச்சனை வந்திருக்கு. அது போக கோவிந்தசாமிக்கு சொந்தமா காம்ப்ளெக்ஸ், கல்யாண மண்டபம், வீடெல்லாம் இருக்கு. அந்த இடங்களுக்காக அண்ணன் தம்பி 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. சுரேஷ் தன்னோட மனைவியை பிரிஞ்சு அப்பா கூடவே இருந்தது ரமேஷுக்கு கண்ணை உறுத்தி இருக்கு. அப்பாவோட காலத்துக்கு அப்புறம் அவர் இருக்கிற வீட்டையும் சுத்தி முத்தி இருக்கிற இடத்தையும் கோவிந்தசாமி சுரேஷோட பேருக்கு எழுதி வச்சிருவாருன்னு ரமேஷுக்கு பயம் வந்திருக்கு. இதனாலேயே எப்ப பார்த்தாலும் அண்ணன் சுரேஷ் கூட சண்டை போட்டுட்டே இருந்திருக்காரு ரமேஷ். ஒரு கட்டத்துல அந்த சொத்துக்காக கூட பிறந்த அண்ணன் சுரேஷ கூலிப்படையை ஏவி கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கான் தம்பி ரமேஷ். சம்பவத்தன்னைக்கு சுரேஷ் வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்திருக்கார். அப்போ அங்க வந்த கூலிப்படை கும்பல் அவரை ஆயுதங்களால தாக்கி இருக்காங்க. உடனே சுரேஷ் தன்னோட நண்பர்களுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லவே பக்கத்துல இருந்த சிலர் ஓடி வந்திருக்காங்க. மக்கள் கூடுறத பார்த்ததும் அந்த கூலிப்படை கும்பல் அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கு. அதுக்கு பிறகு கையில மட்டும் சின்ன வெட்டுக்காயங்களோட உயிர் தப்பிச்ச சுரேஷ வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நண்பர்கள் கிளம்பி போயிட்டாங்க. ஆனா வீட்டுல இருந்த சுரேஷுக்கு தம்பி சொத்துக்காக கொலை செய்யற அளவுக்கு போனதை நினைச்சு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காரு. அதனால வீட்டுல இருந்த எலி பேஸ்ட சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இருக்காரு. அதுக்கு முன்னாடி தனக்கு நேர்ந்த கொடூரத்தை பத்தி சுரேஷ் வீடியோவா பதிவு பண்ணி தன்னோட ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இருந்திருக்காரு. எலிப்பே சாப்பிட்டதால சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிற சுரேஷ காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனையில இருந்து மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இது சம்பந்தமா வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் ரமேஷை பிடிச்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.